வணக்கம். இன்றைக்கி நம்ம கீதா சமையலறையில் பார்க்க போகிறது வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான். வாட்டர் மெலன் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. அதோட உடல் சூடை தணிக்கிறதுக்கு வாட்டர் மெலன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான அதோட டேஸ்டான குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சம்மர் ட்ரிங்க் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல 3 கப் பால், தண்ணி கலக்காத பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா சேர்க்குறேன். நல்லா சில்லு மில்க் தான் நான் வந்து சேர்க்கணும். ஸோ அடுத்து 3 ஸ்பூன் பவுடர்டு சுகர். ஸோ இந்த சம்மரில் வந்து நம்ம அடிக்கடி வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் சுகரை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையானப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரோஸ் சிரப் கொஞ்சம். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு மாதிரி கசப்பு தட்டும். அதனால் கொஞ்சம் பார்த்தே சேருங்க. பவுடர் சுகர் போடுறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணி அப்பப்போ குடிச்சிக்கலாம் நம்ம. அடுத்து வாட்டர் மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இருக்க விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஸோ இது வந்து தேவையான அளவு தான். ஸோ அவ்வளோதான். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிரப்பு வந்து ஊற்றுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கசப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதான், சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஈஸியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். தேங்க்யூ.